இந்த காணொளிக்கு கீழே இருக்கிற ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து அதில் வார நீங்கள் எப்படியானீர்கள் என்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த காணொளியை பார்ப்போம். இதில் முக்கியம் என்னென்றால் இது சரியாக இருக்கணும், இப்படித்தான் இருக்க வேணும் என்று யோசிக்காமல் வாசித்த கேள்விக்கு உங்களுக்கு டக்கண்டு என்ன ஆன்சர் வருதோ அதை உடனே கிளிக் பண்ணுங்க. மாணவர்களே, உங்களோட வகுப்பில் இருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம். சில மாணவர்கள் எப்போவுமே குளப்படிகார மாணவர்கள் என்று சொல்லி பேர் எடுத்திருப்பினோம். ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்க மாட்டினம், அரக்கி கொண்டிருப்பினம், கொஞ்ச நேரம் தொடர்ந்து இருக்கிறது அவை கஷ்டமாக இருக்கும், அவையே குளப்படிகார மாணவர் என்று சொல்லி பேர் வச்சிருப்பினோம். சில மாணவர் இருக்கினம் அவையே நல்ல பிள்ளைகள், நல்ல மாணவர்கள் என்றுவினம். அந்த மாணவர்கள் என்ன செய்வினம் என்றால், ஆசிரியர் படிப்பிச்சு கொண்டிருக்கல இப்படியே ஆசிரியரை பார்த்து அவர் போரோட பார்த்து கொண்டிருப்பினோம். அல்லது சில பேர் இப்படி இருந்து அவர் ஆசிரியர் சொல்கிறத கேட்டுக்கொண்டு இருப்பினோம். இப்படியான இந்த வகையான மாணவர்களை பற்றி அதில் நீங்கள் எந்த வகையான மாணவர்கள் என்றும், அப்படியான அந்த வகை மாணவர்களாகிய நீங்கள் என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்தினா இலகுவாகவும் சிறந்த முறையிலையும் கற்றலை மேற்கொண்டு பரீட்சைகளில் சித்தியடைகிறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் வெற்றி அடையலாம் என்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் இந்த வித்தியாசமான மாணவர்களாக இருக்கிறதுக்கு பல காரணிகள் இருந்தாலும் பிரதானமாக இங்கே பங்கு வகிக்கிறது லேர்னிங் ஸ்டைல் என்று சொல்கிறது. நாங்கள் கற்கிற முறை, வித்தியாசமான முறைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. லேர்னிங் ஸ்டைல் அல்லது கற்கின்ற முறையண்டா என்னன்னு பார்த்தா, ஒரு புது விஷயத்தை அல்லது ஒரு கஷ்டமான விஷயத்தை நாங்கள் எப்படி உள்வாங்குறோம், எப்படி பிரெயினில் ப்ரோசஸ் பண்ணுறோம், சேமித்து வைக்கிறோம், திருப்பி பாவிக்கிறோம். நாங்கள் கடந்த காணொளியில் பார்த்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரிகால் எப்படி நடக்குது என்றதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த வகையான மாணவர்களாக பிரிக்கிறோம். இதில் முக்கியமாக புலன் ஞாபக சக்தி தான் இங்கே இப்படியான வகையான கற்றல் முறைகளுக்கு காரணமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், புலன் ஞாபக சக்தி என்றது ஐம்புலன்களுக்குள்ளால மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலனுக்கால தகவல்கள் போகிறத வச்சு கொண்டு தான் இந்த லேர்னிங் ஸ்டைலை பிரிக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கண்ணினை பாவித்து ஒளியூடாக படங்களாக தகவல்களை உள்ளுக்கு எடுக்கிறவைய சொல்கிறது விஷுவல் லேர்னர்ஸ். ஒலியூடாக அல்லது சத்தத்தினூடாக காதுக்குள்ளால தகவல்களை எடுக்கிறாக்களை ஆடிட்டரி லேர்னர்ஸ் என்று சொல்கிறது. தொட்டுணர்ந்து அல்லது செய்து பார்த்து தகவல்களை உள்ளுக்கு அனுப்பி சேமித்து பாவிக்கிற இந்த கற்றல் முறையை செய்து கொண்டிருக்கிறாக்களை டெக்டைல் அல்லது கனஸ்தட்டிக் லேர்னர் என்று சொல்லுவோம். இப்போ நீங்கள் செய்து பார்த்த இந்த வினாக்கத்தினூடாக நீங்கள் எந்த வகையினர் என்று ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 வகையான கற்றல் முறைகளும் எல்லாரிலையும் இருக்கும். குறிப்பாக ஒரு முறை அகல கூடுதலாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எப்படியானவர்கள் என்றது இப்போ ஓரளவுக்கு அடையாளம் கண்டிருக்கிறோம். இனி இப்படியானவர்கள் என்ன கற்றல் முறைகளை மேற்கொண்டால் சுலபமாகவும் சிறந்த முறையிலும் நாங்கள் கற்றலை மேற்கொள்ளலாம் என்று முதல்ல விஷுவல் லேர்னர்ஸை எடுத்துக்கொள்வோம். இவைதான் உலகத்தில் கூடுதலான ஆக்களாக இருப்போம். 60% ஆக்கள் விஷுவல் லேர்னர்ஸ். நாங்கள் கடந்த காணொலியிலையும் பார்த்துருக்கிறோம், இமேஜஸாகத்தான் எங்களோட பிரெயின் கூடுதலாக ஸ்டோர் பண்ணும். கூடுதலான ஆக்கள் விஷுவல் லேர்னர்ஸாக தான் இருப்போம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? விஷுவல் தான் எங்களுக்கு போகிறபடியால் நாங்கள் படங்களாக ஸ்லைட்ஸ் கலர் பண்ணி மற்றது தகவல்களை விஷுவலைஸ் பண்ணி இப்படியாக நாங்கள் படித்தால் இந்த விஷுவல் லேர்னர்ஸ் என்று அடையாளப்படுத்தின நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆடிட்டரி லேர்னர்ஸ் என்பவர்களை பார்த்தா காதுக்குள்ளால சத்தத்தை தான் அவர்கள் பிரதானமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அவர்கள் உரத்து வாசிக்க வேண்டும். சத்தத்தை தான் அவர்கள் உள்ளுக்கு எடுப்பார்கள். உரத்து வாசிக்க வேணும். மற்றவர்கள் வாசிக்கிறத கேட்டு கொண்டிருக்க வேணும். அல்லது தாங்களே தங்களை டேப் பண்ணி வச்சுட்டு திருப்பி கேட்டு படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கனஸ்தட்டிக் லேர்னர் என்று சொல்கிறாக்கள் ஏதாவது ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்து அல்லது ரோல் பிளேகள் அப்படி செய்து பார்த்து
அப்படியான வகையில் செய்தால் தான் அவர்கள் படிக்கிறது இலகுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கற்கை முறைகளின் காம்பினேஷன்ஸால் எப்படி கற்றல் செயற்பாட்டில் நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளுறோம் என்றதை ஆராய்ச்சிகளின் மூலம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான் லேர்னிங் பிரமிட்னு சொல்கிறது. லேர்னிங் பிரமிட்டில் ஒரு வகுப்பில் ஆசிரியர்கள் கற்பித்து கொண்டிருக்கிற விடயத்தை நாங்கள் கேட்கிறதன் மூலம் ஒரு 5% தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசித்தோம் என்றால் 10% பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஆடியோ விஷுவல் என்று சொல்லிக்க எங்களுக்கு விஷுவல் லேர்னிங்குக்கும் பெறும், ஆடிட்டரி லேர்னிங்குக்கும் பெறும் 20% விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள. அடுத்தது டிஸ்கஷன். நாங்கள் எங்களோட குரூப்பாக இருந்து ஒரு விடயத்தை நாங்கள் ஆலோசித்து டிஸ்கஸ் பண்ணி படித்தோம் என்று சொன்னால் ஒரு 50% எங்களுக்கு இந்த விடயங்கள் பதிகிறதாக இருக்கும். அடுத்த நாங்களாகவே செய்து பார்த்தால் ஓரளவுக்கு 75% இந்த விடயம் எங்களுக்கு மனதில் பதிகிறதாக இருக்கும். ஆனால் உச்சக்கட்டமாக டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் என்று ஏற்கனவே நாங்கள் கடந்த காணொலியிலையும் பார்த்துருக்கோம். ஒரு ஆளு படிப்பிக்கிறதால தான் நாங்கள் மிகச்சிறந்த முறையில் 90% விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இனி இந்த லேர்னிங் ஸ்டைலினுடைய அறிவு மாணவர்கள் கற்பதற்கு மட்டுமல்ல, ஆசிரியர்கள் சிறந்த முறையில் கற்பிக்கிறதுக்கும் நாங்கள் மற்றவர்களுடன் சிறந்த முறையில் தொடர்பாடலை ஏற்படுத்துறதுக்கும் மிக முக்கியமானது. இப்போ உதாரணமாக ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் கற்பிக்கல இந்த 3 வகையான மாணவர்களும் இருப்பார்கள். அப்போ விஷுவல் லேர்னர்ஸை அவர்களுக்கு ஏற்ற வகையில் படிப்பிக்கணும் என்றால் ஒரு ஆசிரியர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கெஸ்டர்ஸ் இப்படியான அவர்களுக்கு படங்களாக போகக்கூடிய வகையிலையும், முக்கியமாக ஸ்லைட்ஸுகள், கலர், படம் அல்லது கதைக்கிறது கூட அவர்கள் மனதில் ஒரு படத்தை உருவாக்கக்கூடிய வகையில் கதைகளாகவோ படிப்பிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் விஷுவல் லேர்னர்ஸ் கிரகித்து கொள்வது குறைவாக இருக்கும். அதே நேரம் அதாவது மேலதிகமாக படங்கள், கலர்கள் இருந்தாலும் இந்த விஷுவல் லேர்னர்ஸ் தகவலை எடுத்துக்கொள்றதை சிரமப்படுவினர். இந்த விஷுவல் லேர்னர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால் ஆசிரியர்கள் அந்த இப்படி முன்னுக்கு இப்படி பார்த்து கொண்டு இருப்பினும் அந்த படங்கள், கலர்களுக்கு ஏற்ற மாதிரி நேராக கண்ணை உத்து பார்த்து கொண்டு இருப்பினும் அவர்கள் கதை கேட்கல எல்லாம் பாப்பம், அதுக்கு என்ன பாப்பம், அந்த பார்க்கறது சம்பந்தமான சொற்களை தங்களை அறியாமல் கதைச்சு கொண்டிருப்பினான். இங்கிலீஷில் சொன்னால் இட் சீம்ஸ் குட் அப்படியாக கதைப்பினான். ஆடிட்டரி லேர்னர்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் இப்படி அந்த ஒலியை எடுக்கிறதுக்காக ஒரு தலையை சரிச்சிருப்பார்கள், காதுக்களால் ஒலி வரணுமென்றதுக்காண்டி. அவர்களும் என்ன அதுக்கு என்ன பேருந்து என்ன என்று கேட்குற மாதிரி சத்தங்களை எடுக்கிறதுக்கான கேள்விகளை கேட்குற மாதிரியான கதை சொற்களை பாவிப்பார்கள். அவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற போது அவர்கள் குரலை பெரும்பாலும் எதிர்பார்ப்பார்கள். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ எப்படியே செய்து கொண்டிருக்கிறோம் என்று மொனோட்டோனஸில் கதைச்சால் அவர்களுக்கு அதை கிரகிக்கிறது கடினமாக இருக்கும். ஏற்ற இறக்கங்களோட குரல் இருக்க வேண்டும். டோனாலிட்டி என்று சொல்கிறது. ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு இறுக்கி கதைக்கணும், இப்படி போஸ் விட்டு கதைக்கணும். இப்படியாக ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் இலகுவாக விடயங்களை தங்கள் மனதுக்குள்ளே ஏற்றிக்கொள்வார். அதே போல் கனஸ்தட்டிக் லேர்னர்ஸ் இல்லை டெக்டைல்ஸ் லேர்னர்ஸுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கையில்லாது. அவங்களாம் இந்த குலப்படிகாரன் பேர் எடுக்கிறார்கள். அவர்களில் பிழை இல்லை, அந்த அவர்களுடைய லேர்னிங் ஸ்டைல் அப்படி. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ஆசிரியர்களும் மூவ் பண்ணி கதைக்க வேணும், மற்றது பாடி லாங்குவேஜ்கள் எல்லாம் பாவிக்க வேணும், அவர்களை எழுப்பி ஒரு இருத்தி கேள்வி கேட்டு ஆக்களை அப்படி செய்ய வேணும். அதே மாதிரி இந்த ஒரு பாடத்தை நாங்கள் திட்டமிடைக்க இந்த 3 வகையான லேர்னர்ஸுக்கும் ஏற்ற வகையில் ஆசிரியர்கள் திட்டமிட்டால் வகுப்பு முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு ஆளோட கதை கேட்க எங்களோட உயர் அதிகாரிகளோ அல்லது இன்னொருவருடன் தொடர்பாடல் செய்யக்க அவர்கள் என்ன விதமான லேர்னர்ஸாக இருக்கணையோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தொடர்பாடலை வச்சால்தான் அவர்கள் எங்களை முழுமையாக விளங்கிக் கொள்வார்கள். இப்போ ஆடிட்டரி லேர்னர்ஸாக இருக்கிற ஒரு ஆளோட நாங்கள் கதை கேட்க எப்படி ஆசிரியர் கதைச்ச மாதிரி டோனாலிட்டி வேரியேஷன் அதுகள் இருக்க வேணும். மற்றது விஷுவல் லேர்னர்ஸுக்கு அவர்களுக்கு அந்த விஷயத்தை படமாக விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரியான கதைகளும் அல்லது ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு தான் அவை வாசித்து பார்த்துட்டு தான் மிச்சம் கதைப்பின். கனஸ்தட்டிக் அல்லது டெக்டைல்ஸ் லேர்னர்ஸுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் அவைக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் மற்றது அவர்களுக்கு அந்த எனர்ஜி வரக்கூடிய மாதிரி அவர்களோட கதைக்கக்கூடியதாக இருக்கும். லேர்னிங் ஸ்டைல்
என்ன வகையான லேர்னிங் ஸ்டைலில் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கேற்ற என்னென்ன டெக்னிக்ஸை பாவித்து நாங்கள் இலகுவாகவும் சிறந்த முறையில் கற்கலாம். ஆசிரியர்கள் விஷுவல் லேர்னர், ஆடிட்டரி லேர்னர், கெனஸ்தட்டிக் லேர்னர்ஸுக்கு ஏற்ற வகையில் 3 பேருக்கும் ஏற்ற மாதிரி எப்படி பாடத்தை திட்டமிட்டு நடத்தலாம். எங்களோட சாதாரண வாழ்க்கை முறையிலையும் எங்களோட தொடர்பாடல்களில் இந்த லேர்னிங் ஸ்டைல் அறிவை வச்சுக்கொண்டு சிறந்த முறையில் மற்றவர்களோடு எப்படி நாங்கள் தொடர்பாடல் வைக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வகையில் நீங்கள் இந்த அறிவை பயன்படுத்தி கல்வி கற்று சிறந்த முறையில் வரணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.